ஹலோ, வாங்க சமையல் தக்காளி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். சாப்பாடு வெந்துட்டுருக்கு. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியிற சவுண்டு கேட்கட்டும். நல்லா பொரிய சவுண்டு கேட்டதுக்கப்புறம் அந்த நுரை சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த வாழைப்பழம் இருந்துச்சு, இது நேந்திர சிப்ஸ் போடுறதுக்கு. அதுக்குள்ளே பழுத்து போச்சுங்க. போடுறதுக்கு டைம் இல்லாமல் விட்டுட்டேன். அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் இப்போதைக்கு போட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும், அப்புறம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அந்த இடத்துல கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்குவோம். தக்காளி வணக்கிறதுக்கு கொஞ்சமாக தூள் போட்டுக்கோங்க. தூளுக்கு நல்லா சூடு போகிறப்ப இந்த மாங்காய் உருக்க வாங்கினோம். நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த வெயில் சீசனுக்கே நம்ம தயிர் சாப்பிட்றதுக்கு மாங்காய் உருக்கா கடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. காரமாக இருக்குன்னு நான் கொஞ்சமாக தான் போடுறேன். இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க இந்த வீட்டு குட்டீஸ். மல்லித்தூள், கறி மசாலா போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். வேணாம், இதெல்லாம் போட்டாச்சு. நல்லா கலந்துக்கலாம். என் ஃபேஸ் கூட இப்படி இருக்குது. எல்லாம் போட்டு இது கலக்கணும். கலக்கணும் வெளிச்சிட்டு மறைச்சிட்டு நீ நல்லா 10 நிமிஷம் வதக்கணும். நல்லா வந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இது தோசைக்கு, இட்லிக்கெலாம் செம்மையாக இருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நான் சாப்பாட்டுக்கு செய்கிறேன்.